பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். கிஷ்கிந்தையை ஆளும் மன்னர் சுக்ரீவன் வாழ்க. யாரப்பா நீ? என் பெயர் சுகன். என்னை லங்கேஸ்வரர் மாமன்னர் ராவணன் ஒரு முக்கிய செய்தியுடன் அனுப்பினார். சரி, உண்மை உருவத்தில் வா. சேவகனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மன்னா. சரி சுகா, அப்படி உட்கார். நன்றி மன்னா. சொல், என்ன செய்தி கொண்டு வந்தாய்? மாமன்னவர் லங்காபதி ராவணர் தம்மை வாழ்த்தி அனுப்பினார். அவர் சொன்னார், தாம் அவருடைய நண்பன் வாலியின் தம்பியாம். அந்த முறையில் தாங்களும் கூட அவர் தம்பியாம். அதனால் தாம் விரும்பினால் லங்காபுரிக்கு வாருங்கள். அங்கு ராஜ வரவேற்பு காத்திருக்கிறது. லங்காபுரியில் தங்கம், வெள்ளி, வைர வைடூரியங்கள், நவரத்னங்கள் முதலியவை குவிந்து கிடக்கின்றன. தாம் வந்தால் அதில் தேவைப்பட்டதை எடுத்துக் கொள்ளுங்கள். லங்காபுரியில் மகிழ்ச்சி அளிக்கின்ற அழகு கொஞ்சம் கன்னியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முன்னே தேவலோக அப்சரஸ்களும் நிற்க மாட்டார்கள். மன்னர் ராவணர் மேலும் சொன்னார், அமரரான வாலியுடன் அவர் நட்பு அத்தனை நெருக்கமாம். இருவரும் ஒருவருக்கொருவர் உதவிகரமாக இருந்தவர்களாம். அதை உறுதிப்படுத்தும் வகையில் ராட்சசர்களின் ஆட்சி புரியும் விரிவு கோதாவரி நதி வரை இருந்தது. அந்த மண்ணில் கரன், தூஷணன் எமக்காக அல்ல, மண்ணின் மக்களான உங்கள் மக்களை காத்தார்கள். அதனால் வடதிசையில் இருந்து வரும் பகைவர்கள் தாக்க முடியாமல் இருந்தார்கள். மாறிவிட்டது காலங்கள். தாம் அந்த பழைய நட்பை மறந்து அயோத்தியின் கொடிய மன்னனின் நட்பினில் பதிந்து தாம் சேனையுடன் லங்கை மீது படையெடுத்து வர பார்க்கிறீர்கள். மன்னர் ராவணர் அதிசயிக்கிறார். இன்று தாம் எந்த மயக்கத்தில் ஆழ்ந்து இத்தனை பெரிய பிழை செய்கிறீர்கள் என்று. நமக்குள் நாம் எதிரிகள் அல்ல, விரோதிகள் அல்ல, விவகாரங்கள் இல்லை. நமக்குள் எப்போது மோதல்கள் இல்லை. அப்படி இருக்க காரணமில்லாத யுத்தம் எதற்கு? தாய் மண்ணிலிருந்து விரட்டப்பட்டு காட்டிலே பதுங்கிய அந்த மானிடனின் துணையான சீதையை என் மன்னர் கடத்தி சென்றார். அந்த பேரழகி காட்டிலே இருக்கக்கூடாது, லங்கையின் மகாராணியாக இருக்கட்டும் என்று ஒரு எண்ணத்தில் அப்படி செய்தார். இது பற்றி வானரர்களுக்கு ஆத்திரங்கள் எதற்கு? மன்னவர் இதை அழுத்தமாக சொல்ல சொன்னார். இலங்கை உங்கள் பக்கமாக இருக்கிறது. உங்களுக்கு ஆபத்து வந்தால் ஓடோடி எங்கள் சேனைகள் உதவி செய்ய வரும் என்றார். அயோத்திக்காரன் வர முடியாது. அதாவது அயோத்தி தம் கிஷ்கிந்தைக்கு தூரத்தில். இது பற்றி எல்லாம் யோசித்து அவர் பாசநேசத்துடன் பேசும்படி சொன்னார். தாம் இந்த காட்டுவாசிகளை விட்டு தமது சேனைகளை அழைத்துக் கொண்டு இன்றைய கிஷ்கிந்தைக்கு திரும்புங்கள் என்றார். அதின்றி வீண் அடம் பிடித்து போகாதிருந்தால் தங்களுக்குத்தான் அது நல்லதல்ல. யாருக்கு அது நல்லதல்ல? மன்னா, ஒரு சிறு பகுதியை ஆளும் தங்களுக்கு ஒரு பெரிய ராஜ்யம் எதிரியானால் அதன் விளைவு என்ன? அதன் விளைவுகளை கணக்கிட்டு சொல்ல வேண்டிய தேவை என்ன? மன்னா, முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தாம் மன்னர் ராவணன் சொன்ன குறிப்புகளை மீறமாட்டீர்கள் என்று. ஏனெனில் மன்னர் ராவணன் நீட்டும் நட்புக்கரங்களை வேண்டாம் என்பதற்கு விளக்கம் என்ன? எந்த அறிவுள்ள ஒருவனும் வீட்டுக் கதவை தட்டும் அதிர்ஷ்டத்தை வேண்டாம் என்று சொல்லவே மாட்டான். மனப்பூர்வமாக சொல்கிறேன், தம்மை போன்ற மாவீரர், அறிவாளி, பண்புமிக்க அரசர் அத்தனை முட்டாள்தனமாக இருக்கவே மாட்டார். முட்டாள் யார் என்பதை யார் முடிவு செய்ய? அதனால் கேட்கிறேன், இந்த அதட்டல்கள் யாருக்காக? இந்த முட்டாள் அந்த ராவணனை எதிர்த்தால் விளைவென்ன? யார் மற்றும் வானர சேனைகள் விழும். கிஷ்கிந்தை இன்று இருக்கின்ற இடத்தில் இருக்காது. அதன் பிறகு கிஷ்கிந்தை மன்னவன் ராமன் விபீஷணனுக்கு இணையாக இருக்க இடம் என்று பிச்சைக்காரனாவார். நிறுத்து! மன்னியுங்கள் மன்னா, ஆழம் பார்த்தல் எனக்கிட்ட ஆணை. ஏ சூரியபுத்திரனே, மன்னன் சுக்ரீவனே, தாம் தமக்கு
தமது பெருங்குலத்துக்கு நல்லதை யோசியுங்கள். தமது செல்வங்களின் சீர்சிறப்புகளின் வளர்ச்சியை யோசியுங்கள். தமது சாம்ராஜ்யத்தின் நலனை சற்று யோசியுங்கள். அதற்கு ஒரே வழிதான். தாம் மன்னர் ராவணனின் நட்பினை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டால் வான் ஓங்கும் புகழோடு வாழ முடியும். தாம் போக சுகங்களை மூழ்கி மூழ்கி ரசியுங்கள். அந்த போக சுகங்கள் முடிவு பெறும் கதையில்லை. இல்லை சுகா, இன்று இருந்தவர் நாளை இல்லை. சுகங்களும் நிலையில்லை. எல்லையில்லாத சுகம் இங்கே இல்லை. எது நிரந்தரம், எது அழிவில்லாதது? ஆகையால் சுகங்களின் மோகத்தால் கடமையை செய்யாது வாழும் ஒருவன் இந்த பூமிக்கே அவன் சுமையல்லவா? நீ போற்றும் லங்காதிபதி என்னை விலைக்கு வாங்க பார்க்கிறாரா? என் மானத்தை காப்பாற்றியவருக்கு நான் நன்றி கெட்டுப் போவதா? அவர் என் நண்பர். நண்பரின் முதுகிலே நான் குத்துவதா? அவர் சத்திய சீலர், தர்மத்தின் காவலர். ராவணன் இன்னொருவர் மனைவியை கடத்தினான். அதனால் அந்த பாவிக்கு அதற்காக மரண தண்டனை தர வேண்டியது தவறாது. அந்த ராவணனின் சக்தி கண்டு பயந்து அவன் தருகின்ற விலைகளில் மகிழ்ந்து ஒரு மகா பாவிக்கு அடிமையாவதோ நான் மகா பாவம் செய்வதோ? அப்படி செய்தால் என் ஆத்மா என்னைத்தான் மன்னித்து விடுமா? அமரரான என் அண்ணன் கிஷ்கிந்தாபுரியின் முன்னாள் மன்னன் மாவீரன் வாலி மடியும் தருணத்தில் எனக்கு அறிவுரை சொன்னார். ஸ்ரீராமனுக்கு நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று என்று. அதை மறந்து உன் மன்னனின் அடிபணிந்தால் என் அமரரான அண்ணன், புவனமெல்லாம் ஒளி வழங்குவதற்காக வாழும் என் அன்பு தந்தை பகவான் சூரியன் என்னை பற்றி ஒரே வார்த்தை சொல்லுவார்: நன்றி கொன்றாய் சுக்ரீவா, நன்றி கொன்றாய், நன்றி கொன்று விட்டாய் என்று. உன் மன்னவருக்கு எங்களை பற்றிய நல்ல எண்ணம் இல்லை. தான் மட்டும் வாழ வேண்டும் என்ற கெட்ட எண்ணம் தான். உனக்கு தெரியாது, ஸ்ரீராமன் சுக்ரீவனுடன் இணைந்தது என் பலத்துக்காக அல்ல, கெடுவான் வாழும் அந்த லங்கையை சாம்பலாக்கி சத்தியம் காக்க. இதை ராவணன் அறிந்தான். எங்கள் நட்பை கெடுக்க சூழ்ச்சியில் குறுக்கு வழி கண்டான். தாம் எங்கள் மன்னவரை தரமின்றி பேசலாமா அரசே? ஏற்ற மரியாதை தாருங்கள். வாயை மூடு. தூதனின் வேலை செய்தி தருவது, புத்திமதி தருவதல்ல. தூதன் என்ற காரணத்தால் பொறுமையாக இதுவரை இருந்தேன். உன் மன்னவர் என்பவர் எமது தலைவரை, எமது அர்ப்பணிப்புகளை அவமானப்படுத்தினார். லங்கேசன் அந்த முறையில் சொல்லவில்லை அரசே. போதும், நிறுத்து. எந்த முறையில் உன் மன்னவனின் செய்தியுடன் வந்தாயோ அதே முறையில் நான் சொல்லும் செய்தியுடன் உன் மன்னவனிடம் போ. உங்கள் ஆணை, உங்கள் ஆணை மன்னா. ஒரு தீயவன், திருடன், காமுகன், கயவன் அவனிடம் சொல்: கிஷ்கிந்தை வானரர்கள் நேர்மையானவர்கள், நெஞ்சுரம் உள்ளவர்கள் என்று. எச்சரிக்கை விடுகிறேன் அந்த கொடியவனுக்கு. அவன் நண்பன் அல்ல, அந்த பகைவனுக்கு உரிய தண்டனை கிடைப்பதற்காக கிஷ்கிந்தையின் ஒவ்வொரு வானர வீரனும் பொங்கி எழுந்து விட்டான். ஏமாற்றுகின்ற குணங்கள் எங்கள் இனத்திற்கே இல்லை, எமது உயிர் ஸ்ரீராமனுக்கே. எமது சேவைகள் இந்த உலகத்தில் என்ன, பரலோகத்திலும் தொடர்வது. எங்கள் பிரபு உலகத்துக்கெல்லாம் தலைவன், அவர்தான் இறைவன். ராவணனுக்கு சொல், ஸ்ரீராமனை இப்போதாவது புரிந்து கொள் என்று. அவர் வாழ்க்கை எனும் கடலில் கரை சேர்ப்பவர். இந்த கடலை கடக்க வைக்க மாட்டாரா? சென்றவுடனே ராவணனுக்கு சொல், விபீஷ்ணன் வந்ததினால் இலங்கை நேர்மை இழந்தது. பாவி ராவணனை எந்த உலகிலும் எவரும் காக்க முடியாது. எமது செய்தி உனது மன்னவனின் மரணம் என்ற செய்தி. மன்னவனிடம் இதையும் சொல்லிவிடு. தக்க நேரம் இது. அவரும் அவர் குலமும் அவர் ராட்சச இனமும் வாழ வேண்டும் என்று நினைத்தால் ஸ்ரீராமனை சரணடையச் சொல். இனிமேலும் அவரே லங்கையை ஆளட்டும். பதவி ஆசை என்றும் எனக்கு இருந்ததில்லை. இதை சொல்வதில் என்ன பயன் விபீஷணரே? தமக்கு தெரியாதா என்ன? எங்கள் மன்னன் ராவணன் நினைத்தால் நினைத்ததுதான் என்று. இன்னும் அவர் தனக்காகவே வாழ்ந்தார் என்றால், லங்கையின் கேடுகளுக்கு அணை போடாதிருந்தால் பாதிப்பு எங்கு போய் நிற்கும்? உங்களை போன்றவர் அவருக்கு எடுத்துச் சொல்லி இந்த சீரழிவை தடுக்க கூடாதா? வருமுன் காப்பது அறிவுடைமை அல்லவா? அண்ணனின் அமைச்சர்கள் தலையாட்டி பொம்மைகள். அண்ணனுக்கு தர்மத்தின் குரல்கள் காதில் விழுந்தால்தானே? மன்னிக்க வேண்டும் விபீஷணரே. நான் போய் இந்த கருத்துக்களை அவரிடம் சொன்னால்
ஏற்பாரா? என்னைத்தான் அவர் மன்னிப்பாரா? அவருக்கு வேறுபட்டு என் பணியிலே நான் தவறினால் பெற்ற ஊதியத்துக்கு ஊழியம் புரிந்ததாகுமா? நல்லது. இதை மட்டும் சொல்லிவிடு, உங்கள் ஒற்றர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் இந்த பாசறைக்கு? விபீஷணரே, தாங்கள் அவர்களை ஏதும் செய்வதில்லை என்றால் இப்போதே நான் அவர்களை பற்றி தம்மிடம் சொல்கிறேன். எமது ஒற்றற்படையை பிடிப்பது மன்னர் சுக்ரீவனின் ஒற்றற்படையின் கடமை. அதுபோல் என் கடமை அவர்களை காத்தல், அவர்களை பிடிப்பதல்ல.